பிரபாகரனுடன் சீமான் நிற்கும் போட்டோ போலியானது என்றும் அதனை தான் உருவாக்கி கொடுத்ததாக இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் புயலை கிளப்பியுள்ளார். இதனை கொளத்தூர் மணியும் வழிமொழிய இந்த விவகாரம் கடந்த 2 தினங்களாக பற்றி எறிந்து வருகிறது. இந்த நிலையில் புகைப்படத்தின் உண்மைத்தன்மை குறித்து நாம் தமிழர் கட்சி மௌனம் கலைத்துள்ளது. என்ன நடக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். தமிழ் தேசிய அரசியலால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட சீமான் நாம் தமிழர் கட்சி எனும் கட்சியை 2010ஆம் ஆண்டு மே மாதம் துவக்கினார். இதுவரை தமிழக அரசியல் களத்தில் தனித்தே களம் கண்டு வரும் சீமான் தனது தலைவராக பிரபாகரனை முன்னிறுத்தி பரப்புரை செய்து வருகிறார். குறிப்பாக தமிழ் தேசிய கொள்கையை அடிப்படையாக வைத்து அரசியல் செய்து வருகிறார். தனது அரசியலின் அடிநாதமாக ஆரம்ப புள்ளியாக சீமான் முன்னிறுத்துவதும் பிரபாகரனை தான். ஆம், 2007-2008 காலகட்டங்களில் ஈழத்தில் போர் தீவிரமடைந்த போது இலங்கை சென்ற சீமான் பிரபாகரனை சந்தித்து பேசியதாகவும், ஈழம் தமிழ் தேசியம் எனும் அரசியல் கோட்பாட்டை ஏற்று அரசியல் செய்ய தன்னிடம் வலியுறுத்தியதாகவும் பல்வேறு மேடைகளில் முழங்கியுள்ளார் சீமான். இத்தனை காலத்திற்கும் தனியாக நின்று போராட தனக்கு வலிமை கொடுத்ததே தங்கள் தலைவர்தான் என்றும் ஆழமாக பேசி வருகிறார். முன்னதாகவே பிரபாகரனை சீமான் சந்தித்தது போன்ற புகைப்படங்கள் கடந்த 2011ஆம் ஆண்டு வாக்கில் வெளியானது. இந்த விஷயத்தில் புகைப்படத்தின் உண்மைத்தன்மை குறித்து வைகோ, திராவிட கழகத்தினர் சந்தேகம் கிளப்பினர். இருப்பினும் இந்த விஷயத்தை நாம் தமிழர் கட்சி சார்பில் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. இப்படியாக இருக்க பிரபாகரனும் சீமானும் ஒன்றாக நிற்கும் போட்டோவை உருவாக்கி கொடுத்ததே தான் என்றும் அதை சீமான் தவறாக பயன்படுத்துகிறார் என்றும் புயலை கிளப்பியுள்ளார் இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார். அதே கருத்தை கொளத்தூர் மணியும் வழிமொழிந்து சந்திப்பு உண்மையாக இருக்கலாம், ஆனால் புகைப்படம் எடுக்க வாய்ப்பில்லை என்ற அளவில் பேசியுள்ளார். இப்படியாக பிரபாகரன் சீமான் இருவரது சந்திப்பு பெரிய அளவில் கேள்விக்குறியாக மாறியுள்ளது. எனினும் இந்த விவகாரத்தில் சீமானின் ஈழப்பயணம் தொடர்பான போட்டோக்களை நாம் தமிழர் கட்சியின் இடும்பாவனம் கார்த்திக், சாட்டை துரைமுருகன் உள்ளிட்டோர் பகிர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் சீமானின் சந்திப்பு புகைப்படங்கள் கேள்விக்குறியாவது குறித்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகி வழக்கறிஞர் ஸ்ரீதரை தொடர்பு கொண்டு பேசினோம். அப்போது என்னோட அடிப்படை கேள்வி ஒன்றுதான், சங்ககிரி ராஜ்குமார் செலக்டிவ் அம்னீசியால இருந்தாரா? அவருக்கு என்ன எதுவும் மறதி நோய் வந்துச்சா? இந்த புகைப்படம் 10 ஆண்டுகளுக்கு மேல சமூக வலைதளங்கள்ல எல்லா இடங்களையும் உலவிக்கிட்டு வருது. 10 ஆண்டுகளா அவர் கோமால இருந்துட்டு இன்னைக்கு இது உடல்நிலை சரியாயி ஐயோ இப்படி ஒண்ணு வந்துருச்சு, இது நான் இதுக்காக பண்ணி கொடுக்கலையே அப்படின்னு சொல்றாரா? இந்த கேள்வி இருக்குல்ல. அப்ப இந்த 10 ஆண்டு கால அமைதியே என்ன சொல்லுதுன்னா, இது இப்ப இன்னைக்கு அவர் சொல்லுவது போய் அந்த புகைப்படம் உண்மையானதுன்னு தெரியுது. உண்மையிலேயே இந்த புகைப்படம் தவறானதுதான். ஏன் 10 ஆண்டு காலத்துக்கு மேலாக சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் அமைதி காத்தார், இன்னைக்கு ஏன் பேசுறாரு? அப்ப இதுல திமுகவோட கை இருக்குதா அந்த கேள்வியோட சேர்த்து நமக்கு வருது. 1, 2, இப்போ இயக்கத்துல இருக்கிற நிறைய கரும்புலிகள் கரும்புலிகள் போராளிகள் நிறைய பேர் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட புகைப்படம் எடுத்துக்கிட்ட பதிவுகளும் புகைப்படங்களும் இல்லை. அப்படி புகைப்படங்கள் இல்ல எடுத்துக்கலன்ற ஒரு காரணத்திற்காக அவர்களெல்லாம் தங்களுடைய பங்களிப்பை ஈழ போராட்டத்துக்கு கொடுக்கலன்ற பொருளாயிடுமா? புகைப்படம் ஒன்றுதான் ஆதாரமா? 2, 3வது, நாங்கள் ஏன் யாருக்கும் நிரூபிக்கணும்னு நான் கேட்கிறேன். நான் ஒரு புகைப்படம் மட்டுமே தான் தமிழ் தேசியத்தை நாம கொண்டு போறதுக்கு அடையாளமா? அந்த ஒரு புகைப்படம் இல்லைன்னா தமிழ் தேசியத்தை நம்ம கொண்டு போலன்ற பொருள் ஆகுதா? நாம் தமிழர் மேடை ஒரே ஒரு மேடையில கூட தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய படம் இல்லாத மேடையோ நிகழ்வோ கிடையாது. அதற்காகவே இந்த படம் இருக்குதுன்ற காரணத்துக்காகவே பல தொலைக்காட்சி பதிவுகள்ல எங்களை காட்டவே இல்லை. ஆனால் அந்த லாபத்தை கூட வேண்டாம் அப்படின்னு தொடர்ச்சியா தேசிய தலைவர்கள் பிரபாகர் அவர்கள் படத்தை போட்டு தொடர் பரப்புரைகளை ஏற்படுத்தி இருப்பதும், தொடர்ச்சியா தமிழீழ பிரச்சனையை இன்னைக்கு 15 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அதே பிரச்சனை பேசிக் கொண்டிருப்பதையும் நாம் தமிழர் கட்சி தான். அப்ப நீங்க கோட்பாட்டு அளவுல நாங்க என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்றதுதான் பாக்குறது ரொம்ப முக்கியமானது. தேசிய தலைவர் அவர்கள் ஈழத்துல எப்படி ஒரு தமிழ் தேசிய அரசு அமைச்சாரோ, எப்படி வங்கிகள் உட்பட காவல் நிலையங்கள் உட்பட முழுக்க தமிழால் இயங்கியதோ, அது எப்படி ஒரு கொள்ளையற்ற களவற்ற கற்பழிப்பற்ற ஒரு ஆட்சியா அங்க ஈழத்துல அமைஞ்சதோ, அந்த குறுகிய காலத்துல இருந்த போது கூட தனக்கென்று இப்படி விமானம் கப்பற்படை உட்பட எல்லாத்தையும் கட்டமைச்சு ஒரு சுதந்திர தமிழ் தேசியமா இயங்கிச்சோ, அதே போல ஒரு தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள இந்த இந்திய வரைமுறைக்கு உட்பட்டு தமிழ்நாட்டுக்குள்ள அதை செய்யணும்னு நினைச்சு அதை நோக்கிய பயணத்தை கொண்டிருக்கு நாம் தமிழர்கள். இந்த போக்குல இருக்கிறதுல, இந்த பயணத்துல இருக்கிற நெறியையும் ஒழுக்கத்தையும் விடாப்புடி 2010-11 ஆரம்பிச்சதுல இருந்து 10 மேல ஆரம்பிச்சதுல இருந்து
இன்றைய தேதி வரைக்கும் அந்த கோட்பாட்டில் நெகிழ்ந்திருக்குமா, விட்டு கொடுத்திருக்குமா, இதுதான் பேச வேண்டிய பொருளே தவிர அது பேசு பொருளே இல்ல. இது பல விஷயங்களோட சேர்த்தே சொல்றேன். அவர் ராமகரி சாப்பிட்டேன்னு சொன்னாரு, போய் சாப்பிட்டாங்க இல்ல, அது ஒரு முக்கியமான பொருள் இல்ல. சாப்பிட்டதுனால ஒருத்தர் இப்ப சாப்பிடாதவங்க இல்ல வைகோவர் கூட சமீபமா சொல்லியிருந்தாரு, என்னென்னலாம் சாப்பிட்டேன், அங்க எங்கெங்க உணவு எல்லாம் போட்டாங்கன்னு. அவர் ஒருவேளை சாப்பிட்டதுக்கு ஆதாரம் இல்ல, ஆதாரம் இல்லைன்றதுக்காக அவர் இந்த போராட்டங்கள் அவர் கொடுத்த பங்களிப்பை நம்ம என்ன இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இல்ல கொளத்தூர் மணி அவர்கள் கொடுத்த பங்களிப்பு கூட நம்ம இல்லைன்னு சொல்லிடுமா? அடிப்படையில இந்த ஒரு புகைப்படம் தான் இதை நிரூபிக்க போதா இல்லைன்னா அதை நான் ஏற்க தவறா மறுக்கிறேன். அதை ஏற்க முடியாது. ஏன் இப்ப நாம மறுக்கிற பெரியாரோட கோட்பாடுகளை கூட இன்னும் திமுக, பெரியாருக்கு எதிராக செயல்பட்ட திமுக கூட தலைமையில வைத்து கொண்டாடுவதாக சொல்லிக் கொள்கிறது. கொண்டாடுகிறதோ இல்லையோ அது சொல்லிக் கொள்கிறது. அப்ப அப்படியெல்லாம் சொல்லும் போது நம்ம என்ன பார்க்க வேண்டியது, நாம ஒண்ணு உதட்டளவுல திமுக போல நம்ம பேசுறோம். திமுக இந்த 15 ஆண்டுகளில் நாம் தமிழர் தேசிய தலைவர் பிரபாகரனை எவ்வளவு நாள் தூக்கி பிடித்திருக்கிறது? ஈழ பிரச்சனைக்காக என்ன பேசியிருக்குது? திமுக மட்டும் இல்ல, திமுக, அதிமுக, மற்ற எந்த கட்சி பேசியது, கம்யூனிஸ்ட் உட்பட எல்லா கட்சியும் நம்ம கேள்வி எழுப்போம். அப்ப அவர்கள் எல்லாம் இதுக்கு எதிர்நிலைப்பாட்டுல இல்ல ஒரு மௌனியாக கள்ள மௌனத்தோட இருந்தார்கள் தான் நான் பார்க்கிறேன். அப்ப அந்த விதத்துல பார்க்கும்போது புகைப்படம் இருக்கு இல்லைன்றதை தாண்டி கோட்பாட்டு அளவுல நாம் தமிழர் கட்சி அங்க தேசிய தலைவர் பிரபாகரன் என்ன ஒரு ஆட்சி அமைப்பை ஏற்படுத்தினாரோ, எப்படி ஒரு தமிழ் வழியான ஆட்சியை, தமிழ் தேசியத்தை உண்டு பண்ணாரோ, அப்படி ஒரு தமிழ் தேசியத்தை இந்திய நிலப்பரப்புக்குள்ள இந்திய அரசியலுக்கு உட்பட்டு நம்ம செய்யணும்னு நினைக்கிறது, அதை தான் பார்க்கணும். இப்ப ஒண்ணுதான் நான் புரிஞ்சுக்கிறேன், ஏன் இந்த உருவாக்கம் இப்பொழுது சொல்லப்படுகிறது அப்படின்னா, இப்போ ஒரு புது நரேஷன் உருவாகிறது. அதாவது கைத்தடியா துப்பாக்கியா அப்படின்ற ஒரு நரேஷன் உருவாயிருக்கு. அப்ப துப்பாக்கி எங்களுடையது இல்லை என்பது காட்டுவதற்காகத்தான் இது நடக்குதுன்னு நான் பார்க்கிறேன். அதற்கு அடிப்படை காரணம் மற்ற எந்த கட்சிகளை போல கம்யூனிஸ்டுகள் திமுகவிடம் காசு வாங்கி கொண்டு தேர்தல் வேலை செய்வது போல, அதிமுகவும் பணத்தை வாங்கி கொண்டு வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபட்டு பணத்தை பெறுவது, ஊழலுக்கு உட்படுவது போல, திமுகவும் பணத்தை கொள்ளையா மக்களிடம் கொள்ளையடிச்சு அதே பணத்தை கொள்ளையா மக்களிடம் கொடுத்து வாக்கு வாங்கி பெறுவது போல இல்லாமல், நாம் தமிழர் கட்சி எந்த சமரசத்துக்கும் உட்படாம வாக்கு கொடுக்காம ஒரு சிறந்த அரசியலை பண்ணிட்டு இருக்குது. அப்ப இந்த கட்சியை உள்வாங்கிக்கவும் முடியல, செரிக்கவும் முடியல. திமுக உட்பட எந்த கட்சியாலும் செரிக்கவும் முடியல. அப்ப செரிக்க முடியாத இந்த கட்சியை, உள்வாங்கி கொள்ள முடியாத இந்த கட்சியை எப்படியாவது அரசியலை விட்டு வெளியேற்றும் நோக்கத்துக்காக வெறும் அவதூறுகளை பரப்புகிறார்கள். அந்த அவதூறின் அடையாளமாகத்தான் இந்த சமீபத்திய பரப்புரையை நான் பார்க்கிறேன். அதில் கிஞ்சித்தும் உண்மை இல்லை. இந்த கோயிங் கெட்ஸ் டஃப், தி டஃப் கெட்ஸ் கோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தொடர்ச்சியா நாம செயல்பட தான் போறோம். அப்ப இதெல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகி ஓடிவிடும். அல்லது இது ஒரு போய் பரப்புரை, அவ்வளவுதான். அதை தாண்டி அதை சொல்வதற்கு ஒன்று. சீமானின் பெரியார் எதிர்ப்பு பிரச்சனையை மடைமாற்றம் செய்ய திமுக திட்டமிட்டு இப்படி அவதூறு பரப்புவதாக கூறும் நாதாக்க, புகைப்படம் குறித்து சந்தேகம் எழுப்புகிறீர்களே, சீமான் தமிழ் தேசிய கோட்பாட்டை கொண்டு சேர்க்கவில்லையா? ஏன் இந்த அவதூறு பரப்பும் மடைமாற்ற அரசியல் என்று கேள்வி எழுப்புகின்றனர்.